இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி கும்பராசி. கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது நல்ல ஒரு அருமையான ராசி. ரொம்ப தீர்க்கமாக சிந்தித்து ஒரு முடிவெடுக்கக்கூடியவங்க, நல்ல ஞாபக சக்தி உடையவங்க, எல்லார் மீதும் ஒரு சகோதரத்துவத்தோடு பழகக்கூடியவங்க, வெளிப்படையான பேச்சுக்கு சொந்தக்காரங்க அப்படின்லாம் இந்த கும்பராசி அன்பர்களை சொல்லலாம். ஒருத்தருக்கு ஒரு உதவி அப்படின்னா முதல்ல உதவக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள். இவங்களுக்கு வருகின்ற ஐப்பசி மாதம் எந்த மாதிரியான பலனை தர இருக்கு, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு அசுப பலனை தரப்போகுது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பராசி அன்பர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும், நல்ல ஒரு மேன்மை பெறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில பரிகாரங்களும் சொல்லியிருக்கோம். அந்த பரிகாரங்கள் எல்லாமே இந்த வீடியோவோட இறுதியில் சொல்லியிருக்கோம். அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஐப்பசி மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு குரு பகவான் கடக வீட்டில் உச்சமாக இருக்கிறார். சூரியன் துளாராசியில் பயணிக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஐப்பசி மாதம். சூரியன் சுக்கிரன் இணைவு ஏற்படுறதுனால நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் இந்த மாதத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சுக்கிரன் கன்னிராசியில் நீச்சமாகி துலா ராசிக்கு தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று அமர போகிறார். மிகப்பெரிய யோக பலனை இந்த கும்பராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சூரியனோடு சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறதுனால சுக்கிர ஆதித்ய யோகமும் இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுது. அதனால் நல்ல மாற்றங்களை வருகின்ற நாட்களில் இந்த கும்பராசி அன்பர்கள் சந்திக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். புதன் 7ஆம் தேதி விருச்சிக வீட்டுக்கு செவ்வாய் வர இருக்கிறார். செவ்வாய் 10ஆம் வீட்டுக்கு விருச்சிகத்துக்கு வரும்போது நல்ல பலன் கிடைக்கும். புதனும் செவ்வாயும் குருவோடைய பார்வை கிடைக்கிறது நல்ல அமைப்பு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். கிரக அமைப்புகள் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 6ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய குரு பகவான், குருவோடைய பார்வை தனஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல ஒரு பண வரவை இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி வரும். ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரகமாக இருப்பதனால கண்டிப்பாக இந்த யோக பலன்கள் எல்லாமே இந்த கும்பராசி என்பர்களுக்கு கிடைக்கும். குருவோடைய பார்வை இருக்கிறது, சனியோடைய பார்வை இந்த காலகட்டத்தில் வக்கரகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், லாபம் அதிகரிக்கும், தெய்வ அனுகிரகம் பரிபூரணமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதனால் நீங்கள் முயற்சி செய்கிற எல்லா விஷயமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். எதிர்பார்த்ததை விட உங்களுடைய தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். ஏன்னா செவ்வாயோட வீட்டில் விருச்சிகத்திற்கு செவ்வாய் வர்றது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும். நிறைய விஷயங்கள் கைகூடி வரும். குறிப்பாக திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாளாக எதிர்பார்த்த விஷயங்கள், ரொம்ப நாளாக போராடி என்னால் இதில் லாபமே பார்க்க முடியல அப்படின்னு இருந்த தொழிலில் கூட இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். தைரியமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வளம் வர போகிறீங்க. எல்லா விஷயங்களையுமே ஜெயித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான யோகமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சகோதரர்களால் சின்ன சின்ன இடர்பாடுகள், கொஞ்சம் ஒற்றுமை குறையிற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இதுனா வரிகளும் இருந்திருக்கும். அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். இந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
10 குடையவர் 10ல் இருப்பது தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி வரும். புதிய நபர்கள் தொடர்பு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அவங்க மூலிமா சில ஆதாயங்களும் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சுக்கிரன் நீச்சம் பெறதுனால உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டு இருந்த கும்பராசி என்பர்களுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனநிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். குறிப்பாக தாய் தந்தையாரை விட்டு பிரிந்து இருந்தவங்களாம் இந்த காலகட்டத்தில் அவங்களோடு ஒன்றிணைந்து பயணிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். சுக்கிரன் 16ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலம் பெற்று அமர்றதுனால தந்தையார் மூலிமா கூட சில உதவிகள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். தெய்வ அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்க போகுது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய போகுது. நீங்கள் எடுத்து வைக்கிற எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இதுனா வரைக்கும் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். உறவுகளால் சின்ன பிரச்சனை, நண்பர்களால் சில பிரச்சனை, உடன்பிறப்புகளால் சில பிரச்சனை இதெல்லாம் இருந்துகிட்டு இருந்திருக்கும். அதெல்லாம் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் சரியாகும். தாய் தந்தையாருடைய சொத்து இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு கிடைக்கும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாய் ராசியில் இருந்தாலும் குருவோடைய பார்வை இருக்குது. புதனே அதற்குரிய இடத்துல குருவோடைய பார்வை வர்றதுனால குழந்தை இல்லாமல் இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குழந்தைகள் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய தேவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வீங்க. தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக உங்களுடைய குழந்தைக்கு ஒரு வேலை இல்லை, நல்ல ஒரு படிப்பு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க அவங்க விரும்பிய அந்த விஷயத்தை இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்கள் செய்வீங்க. திடீர்னு பண வரவு கிடைக்கும். திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். 8 குடையவர் 10ல் இருக்கிறதுனால தொழிலில் புதிய நண்பர்கள் வருவாங்க. அவங்க மூலிமா சில ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அவங்க மூலிமா நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அவங்களுக்குள்ள சின்ன சின்ன பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவனமாக செயல்படணும். பேச்சில் நிதானமாக இருக்கணும். அவசரப்படக்கூடாது. பொறுமையாக இருக்கணும். சுக்கிரன் 16ஆம் தேதிக்கு பிறகு சூரிய சுக்கிரன் சேர்க்கை நடக்க இருக்கிறதுனால சுக்கிர ஆதித்ய யோகமும் ஏற்பட போகுது. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் கூடி வரும். ரொம்ப நாளாக தடைபட்டுக்கிட்டே இருக்கு, எங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமைய மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. அதனால தான் அந்த கும்பராசி என்பர்களுக்கு டைட்டிலே கொடுத்துருப்போம், ஆரம்பம் அமர்க்கலமாக போகுது அப்படின்னு. அதனால் வருகின்ற நாட்கள் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கும்பத்துக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருந்தாலும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குது. பண வரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. குழந்தைகளுக்காக நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். ஏன்னா கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா குழந்தைகளால் சின்ன சின்ன மன வருத்தம் ஏற்படுற மாதிரி ஒரு சில இடர்பாடுகள் ஏற்பட்டிருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் அந்த இடர்பாடுகள் எல்லாமே சரியாகும். குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு சுப நிகழ்வு நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரகமாக இருக்கிறதுனால நிறைய யோகமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதோடு கூட ரொம்ப நாளாக அரசாங்க வேலைக்காக காத்துட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க, நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகமே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக வெளிநாடு போகலாம், வெளிநாட்டுக்கு செல்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான பலன் இந்த ஐப்பசி மாதத்தில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா தொழிலில் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுற ஒவ்வொரு விஷயமே நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சனிக்கிழமையில் சனி பகவானை வழிபட்டுக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். அதோடு கூட உங்களுடைய குலதெய்வத்தை மறக்காமல் வழிபடுங்க. உங்களையும் சரி உங்களுடைய சன்னதியும் காக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் தான். அதனால் உங்களுடைய குலதெய்வத்தை மறக்காமல் இந்த காலகட்டத்தில் வழிபடுங்க. குறிப்பாக இந்த ஐப்பசி மாத அமாவாசையில் வழிபடுங்க. நல்ல மாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம். அதோடு கூட சித்தர்கள் வழிபாடை மறக்காமல் செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு
நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதோட கூட உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். தேங்க்யூ.